எல்லா மாநிலத்திலையும் காவல்துறை என்பது தான் வந்து விப்பிங் பாயாக இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. அவங்களுக்கு ஏகப்பட்ட இடர்பாடுகளை கொடுக்குறாங்க. இப்போ 84 கண்டிஷனை போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களை கோபப்படுத்த தான் செய்யும். இப்போ கூட்டம் முடிஞ்ச பிறகு வந்து தூய்மை பணியாளர்கள் வேலையை கட்சி தான் செய்யணும், கிளீனப் வேலையை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு மற்ற கட்சிகளுக்கு செய்வாங்களா? திருவண்ணாமலையில் வந்து திமுக தான் தூய்மை பணியாளர்கள் வேலையை செஞ்சுதா? அப்போ விஜய்க்கு மட்டும் எதுக்கு நீ தனி சட்டம் போடுற? ஒரு பந்து அடிக்க எழும்பும். அப்போ அவங்களுக்கு காவல்துறை மீது வரக்கூடிய கோபம் நியாயமானது. இதை பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். இன்னமும் ஆணவ படுகொலைகள் வந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. 2023 தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகளில் தமிழ்நாடு நம்பர் 1ன்றதை பற்றி இன்ன வரைக்கும் ஏன் எவனுமே பேச மாட்டேன்றான்? 2023 பழங்குடியின மக்களுக்கு எதிரான கொடுமைகளில் தமிழ்நாடு முதல் மாநிலம் என்கின்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புதுவெளியில் இருக்குது, என்சிஆர்பி டேட்டா. ஏன் விஜய் கட்சி இன்ன வரைக்கும் வாய் திறக்கல? இது வரைக்கும் விஜய் ஏன் பேசவே இல்லை? வாக்கு வங்கி விஜய் பக்கம் நகர்ந்துருக்கு, திரும்ப வாக்கு வங்கி விஜய் பக்கம் நகர்ந்துருக்கு. இவங்க 2 பேர் வாக்கு வங்கியுமே நகர்ந்துருக்கு. ஆனால் பிஜேபியால் அதிமுக விட்டு தேர்தலை சந்திக்க முடியாது. அதிமுகவில் பிஜேபியோட உதவி இல்லைன்னா திமுகவை எதிர்கொள்ள முடியாது. திமுகவோட பணபலம், திமுகவோட அதிகார பலம், திமுகவோட மிஸ்டீஃப்ஸ் ஹேண்டில் பண்ணோன்னா பிஜேபியோட மிஸ்டீஃப்ஸ் நமக்கு தேவைப்படும். அதனால் 2 பேரும் ஒருவரை சார்ந்து இருக்கிறார்கள். பிஜேபி அதிமுக இல்லைன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. 2 பாமகவை அங்கீகரித்து 2 பேரையும் அக்காமடேட் பண்ணுறது, அந்த ஒரே சின்னத்தோடு அக்காமடேட் அது முடியாது. ஏன்னா அப்பாவும் பிள்ளையும் ஒத்துக்க மாட்டாங்க. 2 பேருக்கும் தனி சிம்பல் தான். மாம்பழத்தை முடக்க போகிறாங்க. தேமுதிக வந்து 2 பக்கமும் பேசிகிட்டு இருக்காங்க. திமுகவோடையும் பேசுகிறாங்க, பிஜேபியோடையும் பேசுகிறாங்கங்கிறாங்க. எந்த பக்கம் போவாங்கன்னு தெரியல. தேமுதிக ஒன்றும் பெரிய ஓட் பேங்க்லாம் கிடையாதுங்க, ரொம்ப குறைவு. அது வந்து அந்த ஒரு விஜய் பிரபாகரன் இஷ்யூவால் அவங்க ரொம்ப இன்றைக்கி வந்து எதிர்பார்ப்பில் இருக்காங்க. தொழிலாளர் நல சட்டங்களில் திமுக ஒன்றும் பெருசாக எதிர்க்கவே இல்லை. திருவண்ணாமலையில் மிகப்பெரிய திருப்பரங்குன்ற விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பார்லிமெண்ட்டில் பேசுகிறவங்க மற்ற எந்த விஷயமே எடுத்துகிட்டு போய் பேசுன மாதிரியே தெரியவே இல்லை. திருப்பரங்குன்றத்தை வந்து பிஜேபியை காரணம் காமிச்சு இவங்க வளரணும்னு பார்க்குறாங்க. சிறுபான்மையின மக்களுக்கு வந்து நாங்கள் தான் பாதுகாவலர் இருந்தோம். இது மைனாரிட்டி ஓட்ஸை புரி வைக்கிற வேலை தான், சந்தேகமே கிடையாது. இன்றைக்கி வந்து இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத அப்பட்டமான ஜனநாயக விரோத வாரிசு அரசியலை, குடும்ப அரசியலை நியாயப்படுத்தி பேசுகிறதுக்கு, சஸ்டைன் பண்ணுறதுக்கு, அந்த நெரேட்டிவை வந்து சஸ்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பெருங்கூட்டத்தை தயார்படுத்தி வச்சு பெரிய அறிவுஜீவிகளாக இருக்கவங்க அதில் என்ன தப்புன்றாங்க. திராவிட இயக்கங்களோட சாதி எதிர்ப்பு, சமூக நீதி என்பது பிராமண எதிர்ப்பு ஒன்று தான், ஜாதி எதிர்ப்பு என்பதற்கான திமுகவின் அளவுகோல். இல்லாட்டி மந்திரி எதுக்கு போய் வந்து ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறான்? திமுக இருக்கக்கூடிய எத்தனை மந்திரிகள் ஜாதி துணை முதல்வர் போறாரு சார். அப்புறம் என்னங்க, புதிய திராவிட கட்சி பேர் வச்சு ராஜகவுண்டர் அவர் ராஜகவுண்டர்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாருங்க. இதை விட உங்களுக்கு சாதிய கட்டமைப்பை பெர்பச்சுவேட் பண்ணக்கூடிய, சாதிய கட்டமைப்பை வந்து விஸ்தரிக்கக்கூடிய, சாதிய கட்டமைப்பை ஸ்திரப்படுத்தக்கூடிய ஏதாவது காரியம் இருக்க முடியுமாங்க? வலதுசாரிகளை, பெரும்பான்மை மதவெறியர்களை, ஜனநாயகத்துக்கு எதிராக இருப்பவர்களை ஜனநாயகத்தின் பெயரிலேயே அழைத்து வந்து மக்கள் உட்கார வைப்பார்கள். ஜனநாயகன்னு சொல்கிறதுனால பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நீங்கள் ஆதரவாக இருக்கீங்கன்னு சொல்கிறது ஒரு சூப்பர். அவ்வளோதான் ஜனநாயகன்றது. அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அவர் போய் புதுச்சேரி போலீஸை பாராட்டினா தான் தப்பே ஒழிய இங்கே தமிழக காவல்துறையை அவர் விமர்சிப்பதில் ஒரு தவறும் கிடையாது. அவருக்கு புரிதல் இல்லை. புதுச்சேரி காவல்துறை என்பது பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது, அமித்ஷா கண்ட்ரோல். அங்கே ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவும் பிஜேபி. அதோட முக்கியம் புதுச்சேரி போலீஸு அமித்ஷா கண்ட்ரோல், ஹோம் மினிஸ்டர் கண்ட்ரோலில் இருக்குது. தான் பாராட்டுறது பிஜேபின்ற புரிதல் கூட இல்லாமல் அவர் பாராட்டுறாரு. தேர்தல் கமிஷன் லெட்டரை எதிரி அர்ச்சனா பட்நாயக்கு அனுப்பிட்டு தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு கோயம்பேடுக்கு அனுப்புனாங்கல்ல, அந்த கதை தான் இது. எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. சுற்றி இருக்கான், அந்த லட்சத்தில் இருக்கான். இது தப்பு நடக்குதுன்னு கூட விஜய்க்கு தெரியல. இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நாளேர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்கள் இன்றைக்கி நகர்ந்து கொண்டு இருக்குது. அது குறித்து விதக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக பாஜக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா வலுவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அவங்க அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்காங்க. யாருக்குரிய ஷீட் ஷேரிங் சார்ந்த விஷயங்கள் பியூஷ் கோயலை நியமிச்சிருக்காங்க 2021 மாதிரியே. இந்த சயின்ஸ்லாம் எதை காட்டுது? இல்லை, எடப்பாடியோட இன்ஃப்ளூயன்ஸு பாஜக கூட்டணியில் மேலோங்கி கொண்டிருக்கிறது. பாஜகவிடம் எடப்பாடியின் கை ஓங்குகிறது என்பது தான் அது காட்டுது. பியூஷ் கோயல் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலும் போது தமிழ்நாடு இன்சார்ஜாக இருந்தார். இப்போ அந்த ஜெய்பாண்டான்னு ஒரிசா காங்கிரஸ் தலைவரை கொண்டு வந்தாங்க. இவங்க வந்து அவர்
சரியாக வரல. அவர் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அவருக்கு சுத்தமாக புரிபடலை. அவரை மாற்றணும்னு எடப்பாடி கேட்டுக்கிட்டு இருந்தார். அதனால் அவரை மாற்றிட்டு இப்போ பியூஷ் கோயலை போட்டிருக்காங்க. பியூஷ் கோயலை போட்டது வந்து கண்டிப்பாக இந்த அலையன்ஸ் வந்து ஒரு ஸ்மூத்தாக போகிறதுக்கு உதவும். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஸ்மூத்தாக போகிறதுக்கு உதவும். ஏன்னா இப்போ பிஜேபிக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, பிரிஞ்சு கிடக்கிறவங்கள ஒன்றா சேர்க்குறதா வேணாமான்றது, அல்லது அவங்கள அலையன்ஸுக்குள்ளே கொண்டு வந்துடணுமான்றது. ஏடிஎம்கேக்குள்ளே கொண்டு வர முடியாது, என்டிஏக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ராசஸை பியூஷ் கோயல் வந்து திறம்பட செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே பியூஷ் கோயல் ஜெய் பாண்டாவை தூக்கிட்டு பியூஷ் கோயல் வந்தது வந்து கண்டிப்பாக வந்து இந்த அலையன்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தான் நம்ம பார்க்கணும். இதில் தொடர்ச்சியாக சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, எடப்பாடியும் பியூஷ் கோயலுக்குமே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, சீட் ஷேரிங்லேருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஒரு அப்ரோச்லேயே போகும் பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் உண்மை. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். சீட் ஷேரிங் மட்டும் இல்லாமல் புதுசாக ஆளுங்களை உள்ளே கூட்டு வர்றது எல்லாத்தையுமே வந்து அவரால் திறம்பட செய்ய முடியும் பியூஷ் கோயலால். ஏற்கனவே இவங்களோட ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் இருக்குது. இந்த மாதிரி பிராந்திய கட்சிகளோட, மாநில கட்சிகளோட, மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து கூட்டணி வைக்கும் பொழுது தலைவர்களுக்கு மத்தியில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொதுவாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி வந்து அந்த அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போகணுன்னா வந்து அந்த மாநில தேர்தலுக்கு வந்து இன்சார்ஜாக மத்தியிலேருந்து யாரையாவது போடுவாங்க. காங்கிரஸ்லேயும் அந்த மாதிரி தான் போடுவாங்க. கமல்நாத் ஒரு கட்டத்தில் போட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து வேறு யாரையோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க. கிரீஷ் சோடங்கர்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. இல்லை, இது இப்போ நான் சொல்கிறது கிரீஷ் சோடங்கர் வந்து இந்த ரொம்ப லோ லெவல். நான் சொல்கிறது இந்த டாப் லெவலில் வந்து உங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தை குழுலெல்லாம் அவங்க வந்து உட்காருவாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து இப்போ இங்கே வந்து இவங்க பியூஷ் கோயல் தான் இவங்களுக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் யூஸ்ஃபுல்லாக இருந்தார். 75 சீட் வரைக்கும் ஜெயித்தாங்க. 4 சீட்டு பிஜேபி ஜெயிச்சது. 4 ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் குட்டி கட்சிகளெல்லாம் உள்ளே சேர்க்கணும். பாமக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாமகவையும் 2 பாமகவை அங்கீகரித்து 2 பேரையும் அகாமடேட் பண்ணுறது. அந்த ஒரே சின்னத்தோடு அகாமடேட் பண்ணணும். அது முடியாது. ஏன்னா அப்பாவும் பிள்ளையும் ஒத்துக்க மாட்டாங்க. 2 பேருக்கும் தனி சிம்பல் தான். மாம்பழத்தை முடக்க போகிறான். மாம்பழத்தை வந்து அன்புமணி கொடுத்தா ராமதாஸ் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா நேற்று வந்து அவங்க பாலு, அன்புமணி தரப்பில் இருக்கக்கூடிய அவங்க வக்கீல் பாலு வெளிப்படையாகவே சொல்கிறார், அப்பா மகனுக்கு இடையில் வந்து சமாதானம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. நான் கூட ஆரம்பத்தில் இது வந்து ஸ்டாமினா டீ கப்புன்னு நினச்சேன், இது சரியாயிடும். ஆனால் இல்லை, இது அவங்க வாயிலேருந்தே வந்துருச்சு. இந்த தேர்தலில் அப்பா மகனுக்கு இடையே காம்ப்ரமைஸுக்கு வாய்ப்பு இல்லை. ஜிகே மணி அதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆப்ஷன்? 2 பேரையும் தனித்தனி குழுவாக அங்கீகரித்து 2 பேரையும் பாமக என்டிஏக்குள்ளே வச்சுக்கிறது. இப்போ அதே மாதிரி ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் டிடிவியை தனி கட்சி வச்சுருக்காரு. ஓபிஎஸ்ஸையும் தனி கட்சியை அங்கீகரித்து என்டிஏக்குள்ளேயே வச்சுக்கிறது. 2024 ஓட்டு சதுராது. இல்லை இப்போ ராமதாஸ் வெளியில் போகிறாருன்னா அது என்டிஏக்கு இன்னமும் நஷ்டம்தான் ஏற்படும். இப்போ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். தமிழ்நாடு பாலிடிக்ஸை பற்றி ஓரளவாவது புரிதல் உள்ளவன் வந்தால் தான் இதை செய்ய முடியும். பியூஷ் கோயலை கொண்டு வந்தது பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு ஒரு 2 பேருக்குமே வின் சிச்சுவேஷன். அது பாசிட்டிவ் சைன். ஏன்னா அனுபவம் உள்ள ஒரு ஆள் அவர். ஸோ அவங்க ரொம்ப நுட்பமாகத்தான் தமிழ்நாடு அரசியலே பாஜக தலைமை உற்று நோக்குகிறது என்பது இதிலேருந்து நமக்கு தெரிய வரும். ஏன்னா அமித்ஷா வருகைக்கு முன்னாடி பியூஷ் கோயலோட அந்த போஸ்டிங்ன்றதும் இருக்குது. ஆமாம், அதனால் பியூஷ் கோயல் அப்பாயின்மெண்ட் ஒரு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு ஸ்மூத் சைலிங்க்கு உதவும் தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். ஆனால் பாஜக சைட்லேருந்து ஒரு 60 சீட்டு கிட்டத்தட்ட கேட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி செய்திகள்லாம் வந்து பார்க்க முடியுது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அது வந்து வழக்கமாக வந்து அதை நேற்று மறுத்துருக்காரு. இவர் முந்தா நாள் வந்தது நேற்று மறுத்துட்டார் நைனார். அதாவது 55 சீட்டு கேட்டிருக்காங்க. 15 சீட் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு, அவங்களுக்கு 40 சீட்டு, மொத்தம் 55 சீட்டு அப்படின்னு. இந்த சீட்ஸ் வேணுன்றதையும் வந்து பின் பாயிண்ட் பண்ணி தொகுதிகளை பற்றின பெயர்களையும் சொன்னார்ன்றாங்க. ஆனால் நேற்றைக்கு அவர் மறுத்துட்டார். அது இது உங்களுக்கு ஃபைனலாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரையில் மீடியாவில் இது வந்துக்கிட்டே தான் இருக்கும். இவ்வளோ சீட்டு கேட்டாங்க, அவ்வளோ சீட்டு கேட்டாங்கன்னு. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகாதுன்னு தோணுது. ஏன்னா பிஜேபியால் அதிமுக விட்டு தேர்தலை சந்திக்க முடியாது. அதிமுகவால் பிஜேபியோட உதவி இல்லைன்னா திமுகவை எதிர்கொள்ள முடியாது. திமுகவோட பணபலம், திமுகவோட அதிகார பலம், திமுகவோட மற்ற விஷமத்தனங்கள், இது எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கணும்னா மத்திய அரசாங்கத்தோட பணம், மத்திய அரசாங்க மீடியா பலம், மத்திய அரசாங்கத்தோட விஷமத்தனங்கள், அது ரெண்டும் தேவை. திமுகவோட மிஸ்டீஃப்ஸ் ஹேண்டில் பண்ணணுன்னா பிஜேபியோட மிஸ்டீஃப்ஸ் அவனுக்கு தேவைப்படுது. அதனால் 2 பேரும் ஒருவர் சார்ந்து இருக்கிறார்கள். பிஜேபி அதிமுக இல்லைன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. 4 சீட்டுக்கு மேலே வந்து கண்டிப்பாக ஒரு 10 சீட்டாக இந்த தடவை ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த எலெக்ஷனில் ஒரு 10 சீட்டு பிஜேபி ஜெயிக்குதுன்னா அது மிகப்பெரிய வெற்றிங்க. பிஜேபிக்கு மிகப்பெரிய வெற்றி. அது நோக்கி நகருமான்னு நமக்கு தெரியல, எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க என்னன்றது. ஆனால் கண்டிப்பாக வந்து பிஜேபியை எடப்பாடி கைவிட மாட்டார். ஒரு
20க்கு கொடுத்ததை விட அதிகமாக தான் கொடுப்பாருன்றாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க செயல் தலைவராக ஒருத்தரை நியமிக்கிறாங்க, நிதிஷ் நபின்னு ஒருத்தர். அவர் யாருன்னு பிஜேபி இருக்கவனுக்கு தமிழ்நாட்டில் தெரியல. ஆனால் அமித்ஷாவே தெரியல சார் அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டுல தெரியல இருக்கவனுக்கு. அதை அனௌன்ஸ் பண்ண 1 ஹவரில் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் எடப்பாடி. என்ன அவசியம் வந்தது உங்களுக்கு? ஏன் வந்ததுன்னா தேர்தலில் இதை எதிர்கொள்கிறதுக்கு தேவைப்படுது உங்களுக்கு. தேர்தலை எதிர்கொள்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இத்தகைய விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிஜேபியோட, நான் பிஜேபி பக்கம் தான் நிற்கிறேன்றதை எடப்பாடி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் திருப்பரங்கன்றும் விஷயம் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அவங்க பியூஷ் கோயலை போட்டது அதிமுக பிஜேபிக்கு ஒரு பலம். ஓகே சார். இதில் இன்னும் பாஜகவோட எந்தெந்த கட்சியிலும் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பாமக ஒரு சைடு, அன்புமணி சைடு வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலைண்டாக தான் இருக்காங்க. ராமதாஸ் சைடு மட்டும் இன்னும் ஆசிலேஷன்லேயே இருக்குது. தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் இன்னும் வந்து நிலைப்பாடை வந்து தெளிவாக சொல்லாமல் இருக்காங்க. அந்த டிசம்பர் கடலூர் மாநாட்டுக்கு அப்புறமா தான் சொல்லுவேன்ற விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. தேமுதிக அதிமுக கூட்டணி வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அந்த ராஜ்யசபா சீட்டுன்றது ஒன்று பெண்டிங் இருக்குது தேமுதிக. அந்த விட்ட அவங்க 2 பக்கமும் பேசுகிறாங்கன்றாங்க. தேமுதிக வந்து 2 பக்கமும் பேசிகிட்டு இருக்காங்க. திமுகவோடையும் பேசுகிறாங்க, பிஜேபியோடையும் பேசுகிறாங்கன்றாங்க. எந்த பக்கம் போவாங்கன்னு தெரியல. அமித்ஷா வந்து அவரோட முடிவை பொறுத்து, தேமுதிக நமக்கு வேணாம், போனால் போட்டோம், திமுகன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா கண்டுக்க மாட்டாங்க, போயிட்டு வான்றோம். இல்லை தேமுதிகவும் இழுத்து போடணும்னு நினச்சாங்கன்னா உட்காந்து பேசுவாங்க. அந்த அம்மா ஜனவரி 9ஆம் தேதி ஏதோ கூட்டம் வச்சுருக்காங்க. அவங்க நாள் அதிகமாக லாங் ரோப் கொடுக்குறாங்க. 9ஆம் தேதி கூட முடிவு சொல்லுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து டைம் ஃப்ரேமே கிடையாது, நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும். ஆமாம், இப்போ டிசம்பர் 15 அறிவிப்பண்ணார் ஓபிஎஸ். இப்போ என்ன சொல்லிட்டாரு, டிசம்பர் 24ன்ட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு, இப்போ நம்ம இவர் டிடிவி வந்து டிசம்பர் 24 பிப்ரவரி 24ன்ட்டாரு. எம்ஜிஆர் நினைவு நாள்ன்றதை ஜெயலலிதா நினைவு பிறந்த நாளைக்கு மாற்றி விட்டார். அரசியல்வாதிகள் வந்து அந்த மாதிரி நாக்கு நரம்பு இல்லாத நாக்கு எப்படி வேணால் திருப்பி போட்டு புரட்டி போட்டு பேசுவாங்க அவங்க. ஸோ இது எப்படி இதை நீங்கள் பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா வந்து கூடுதலாக இப்போ வந்து தேமுதிகவும் பிஜேபி பக்கம் வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க 2 பேரோடையும் பேசிகிட்டு இருக்காங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் அன்புமணி இந்த பக்கம் தான் இருக்கார், பிஜேபி பக்கம் தான் இருக்கார், கண்டிப்பாக போக மாட்டார். ராமதாஸுக்கு திமுக பக்கம் போகணுன்னு ஆசை. பட் அமித்ஷா வந்து அதை விரும்பலைன்னா அமித்ஷாவை மீறி ராமதாஸால் போக முடியாது. கண்டிப்பாக அதுக்கான ஒரு வேலையை கொடுக்க வேண்டியிருக்கும் ராமதாஸ். அதை ரிஸ்க் எடுக்க மாட்டார். ஆனால் அப்பா மகன் சண்டை இருக்கிறதால ஒன்றுபட்ட பாமக கண்டிப்பாக இந்த தேர்தலில் சாத்தியம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ 2 பேரையும் உள்ளே வைக்கிறதா? அந்த பாசிபிலிட்டி இப்போ நிறையா அது நடக்க தான் வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் அதிமுகலேருந்து பிரிஞ்சு போனவங்களையும் உள்ளே வைக்கணும். பாமக 2 ஆனால் அதையும் உள்ளே வைக்கணும். கட்சிகள் துண்டு ஆனாலும் எல்லாரும் உள்ளுக்குள்ளே இருங்கன்ற அந்த நிலைமை நோக்கி தான் போகுது. திமுகவால் எவ்வளோ பேர் அகாமடேட் பண்ண முடியும்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. தேமுதிக, ராமதாஸ் எல்லாரையும் அவரால் வந்து திமுகவால் அகாமடேட் பண்ண முடியுமா? அப்படி பண்ணால் உள்ளே இருக்கக்கூடிய நிலைமை என்ன? ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஹிந்துவில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சீட்டு கேட்குறாங்க காங்கிரஸ். தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது. 38 சீட்டு அதிகாரத்தில் பங்குன்றாங்க. கண்டிப்பாக திமுக கொடுக்க மாட்டாங்க. அப்போ எந்த எல்லை வரைக்கும் காங்கிரஸ் போகும்? விஜய் பக்கம் இன்னும் 2 தடவை பிரவீன் சக்கரவர்த்தி பேசுன மாதிரி நாளைக்கு வேறு யாரோ விஜய் கிட்ட போய் பேசுகிறாங்க அப்படின்னால தெளிவான சிம்டம் தான். இந்த பாரு ஒழுங்காக இருங்கன்றது. இல்லை நீங்கள் போங்கன்னு ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டாருன்னா அது ரொம்ப ரிஸ்க்கான முடிவு. ஸ்டாலினுக்கும் ரிஸ்க் தான், எல்லாருக்கும் ரிஸ்க். திமுக கூட்டணி இல்லைன்னா காங்கிரஸ் 0. ஆனால் காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஒரு 70 சீட்டுக்கு மேலே ஜெயிக்க முடியாது. இந்த ரிஸ்க் இருக்குது. 2000, 3000, 5000, 10,000 ஓட்டு இருக்குது பல தொகுதிகளில். கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர் இது. அது 2 பேரும் ஒரு இல்லை. பட் இவங்க அத்தனை பேர் சேர்த்தாலும் காங்கிரஸ் ஈக்குவல் ஆகாது. ஒரு 4% ஓட்டாது இருக்கும். அது 3லேருந்து 4% ஓட்டு இருக்குது காங்கிரஸுக்கு. இப்போ ஒரு ஒருங்கிணைந்த பாமக தேமுதிகலாம் வருதுன்ற வந்தாலும் கஷ்டம். காங்கிரஸ் இல்லாமல் ஒருங்கிணைந்த பாமக தேமுதிக வந்தால் கூட அந்த இடத்த இட்டு நிரப்ப முடியாது, சேதாரம் வந்துடும். நீ ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லைங்க திமுக. ஆதாயமா போய் நிற்கணும் ஒரு கேள்வி இருக்கு. அது உடையிற ஓட்டால அது விஜயும் வர்றதால வந்து யாருக்கு லாபம்னு தெரியாது. விஜய் பக்கமும் போகலாம், அதிமுக பக்கமும் போகலாம். இதனால கேள்வி யாருக்கு லாபம்னு. திமுக நஷ்டம், யாருக்கு லாபம்ன்றது தேர்தல் முடிவு அன்னைக்கு தான் தெரியும். விஜய்க்கு லாபமா, அதிமுக லாபம். ஏன்னா ஊழல்ன்ற குற்றச்சாட்டு தான் முக்கியமாக, ஊழல் வாரிசு அரசியல்ன்ற விஷயங்களை தான் வந்து காங்கிரஸ்க்கு எதிராக வந்து தாவேக்கா தொடர்ச்சி வைக்குது. இப்படி பார்த்தா வாரிசு அரசியலுக்கு அச்சாணி போட்டதே காங்கிரஸ் தானே. ஆமாங்க, அதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அரசியல் வரும்போது யாருக்கும் வெக்கமான எதுவும் கிடையாது. பதவி வேணும், யாருக்கும் வெட்கம் இல்லைன்னு ஷோவோட ஒரு நாடகம் வரும். அந்த மாதிரி இது வந்து யாருக்கும் விவஸ்தை கிடையாது, வெக்கம் கிடையாது. அரசியல் அதுவும் தேர்தல் இறங்கும்போது இது எவ்வளோ உண்மைன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாருக்கும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட்டுகள். இங்கே பாருங்கள், கேரளாவில் வந்து இப்போ போடுறான், திருவனந்தபுரம் மாநகராட்சியாக கிட்டத்தட்ட 45 வருஷம் கையில் வச்சுருந்த கம்யூனிஸ்ட்டுகள் சிபிஎம் வந்து பிஜேபி கிட்ட தோத்துட்டு தாராவாத்துட்டு நிற்கிறாங்க. 100 தொகுதிகள் 50 தொகுதி அவன் ஜெயிச்சிட்டான். மிச்சம் 49
இவங்க 2 பேரும் காங்கிரஸும் இடதுசாரிகளும் சேர்த்தா 49 வருது. 2 சுயேட்சைகள். இப்போ அந்த 2 சுயேட்சையை வாங்கினா நம்ம வந்து பிஜேபியை விட ஒரு ஓட்டு கூட இருப்போம், நம்ம மந்திரி சபை நம்ம மேயர் ஆயிடலான்னு சிபிஎம் கேட்குறாங்க. இது இப்படிலாம் நடந்ததுன்னா மக்கள் காரி உமிழ மாட்டார்கள் இந்த கட்சிகள் மீது. இது என்ன அரசியல் இது? காங்கிரஸுக்கு எதிராக ஓட்டு கேட்குறது, பிஜேபி 50 சீட் ஜெயிச்சா காங்கிரஸோட போய் சேர்ந்துக்கிறது. இது ஸ்திரத்தன்மையே இருக்காது. அதை மக்கள் நம்பிக்கை எழுந்துருவாங்கல்ல. இப்படி தானே வட இந்தியாவில் வந்து நீங்கள் பிஜேபி வரக்கூடாதுன்னு 96 தனிப்பட்ட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபிங்க. 15 நாள் ஆட்சி பண்ணிவிட்டு முடியாமல் ராஜினாமா பண்ணிட்டு போனார் வாஜ்பாய். 98 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி, அவங்கள ஆட்சி அமைக்க விடலை. அது 2ஓட விளைவு 99 வந்து உட்காந்தாங்க. அப்புறம் மறுபடியும் அதுக்கு பிறகு 2004 வந்து 14 வந்து உட்காந்தாங்க. தள்ளி போடலாம், நிரந்தரமாக தடுக்க முடியாது. ஆனால் அரசியலில் யாருக்கும் விவஸ்தை வெக்கமான எதுவும் கிடையாது. எந்த எல்லையும் எல்லாரும் போவாங்க. அதை நம்ம பார்ப்போம். ஒரு நாட்களில் அதை நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். மக்கள் இந்த சிஸ்டத்தின் மீது நம்பிக்கை இழப்பார்கள். வலதுசாரிகளை, பெரும்பான்மை மதவெறியர்களை, ஜனநாயகத்துக்கு எதிராக இருப்பவர்களை ஜனநாயகத்தின் பெயரிலேயே அழைத்து வந்து மக்கள் உட்கார வைப்பார்கள். ஜனநாயகம் நீங்கள் சொல்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நீங்கள் ஆதரவாக இருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் அவ்வளோதான். ஜனநாயகன்றது அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஈரோடு கூட்டம் இருக்குது, செங்கோட்டையன் தலைமையிலான முதல் கூட்டம். ஆமாம், இப்போ இந்த ஏடிஎம்கே அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போதைய நிலவரம். அவங்க கண்டிப்பாக வந்து பியூஷ் கோயல் அழைத்து வந்தது அதிமுகவுக்கு ஒரு பலம் தான். எந்தெந்த கட்சிகள் வரும்னா தேமுதிகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. டிஎம்கேவோடையும் பேசுகிறாங்க, ஏடிஎம்கேவோட பேசுகிறாங்க. அவங்க இந்த பக்கம் வர ஒரு வாய்ப்பு இருக்குது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட கூட்டணியில் மாணிக்கம் தாக்கூருக்கு எதிராக வெறும் 3000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாகரன் அவர்கள் தோற்றிருந்தார். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா அது ஒன்றை மட்டும் வச்சு எடை போட முடியாதுங்க. அங்கே வந்து மாணிக்கம் தாக்கூர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு வேலையை செய்யலை. அந்த பக்கம் திரும்பிச்சு, ராதிகாவுக்கு வந்து ஓட்டு நிறையா போச்சு. அதை வச்செல்லாம் இப்போ நீங்கள் எடை போட முடியாது. தேமுதிக ஒன்றும் பெரிய ஓட் பேங்க்லாம் கிடையாதுங்க, ரொம்ப குறைவு. அது வந்து அந்த ஒரு விஜய் பிரபாகரன் இஷ்யூவால் அவங்க ரொம்ப இன்றைக்கி வந்து எதிர்பார்ப்பில் இருக்காங்க. பட் எனிவே கட்சிகள் அப்படி தான் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து அவங்க 2 பேரோடையும் பேசுகிறாங்க ஒரே நேரத்தில். திமுகவோடையும் பேசுகிறாங்க, பிஜேபியோடையும் ஏடிஎம்கேவோடையும் பேசிகிட்டு இருக்காங்க. அமித்ஷாவுக்கு பெரிய அளவில் தேமுதிகவை என்டிஏக்குள்ளே அழைத்து வருவதில் விருப்பம் இல்லை. பட் எடப்பாடி விரும்புகிறாருன்றாங்க. அது அவங்க எப்படி முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒரு சைக்கலாஜிக்கல் பூஸ்ட் அவங்க உள்ளே வந்தாங்கன்னா ஒரு 19 அலையன்ஸ் மாதிரி அதை கொண்டு வரலாம் அவங்க வந்து. அப்படி இல்லைன்னா தனியாக போனாங்கன்னா, திமுகவோட போனாங்கன்னா திமுக வந்து காங்கிரஸுக்கு கொடுக்குற சீட்டை குறைக்கும். அது மாதிரி கந்தரகோலம் ஆக போகுது, அதில் எந்த சந்தேகம் வேணாம். யாருக்கும் வெட்கம் இல்லை, அது ஒன்று தான் உண்மை. ஓகே சார். இதில் வந்து பார்த்திங்கன்னா விசிகா போன்ற கட்சிகள்லாம் இருக்குல்ல, விசிகாக்கான சீட்டுகள்லாம் குறைக்கப்படுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுதாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் விசிகா இடதுசாரிகள், விசிகா காங்கிரஸ் 2 இடதுசாரிகளுக்கு தலா 6 சீட்டு மதிமுக 6 சீட்டு கொடுத்தாங்க. போன வாட்டி கொடுத்தது 4 பேருக்கும் 6. இந்த முறை வந்து எல்லாரையும் சீட்டை குறைக்க சொல்லி திமுக சொல்லுதுன்றாங்க. ஏன்னா புதுசாக 3 கட்சிகள் உள்ளே வருதுன்றாங்களாம். எதுன்னா தேமுதிக, இவங்க ராமதாஸ், அப்புறம் வந்து கமல் மக்கள் நீதி மையம், எல்லாரும் உள்ளே வரதால எல்லாரும் சீட்டை குறைங்க, நாங்களும் குறைச்சிக்கிறோன்றாங்களாம். காங்கிரஸ்லாம் வந்து 25 வாங்கினது 20 தான் ஆரம்பிக்கிறாங்களாம். இந்த கட்சிகளுக்கு வந்து தலா ஒரு சீட்டை குறைக்க சொல்கிறாங்களாம். 6 வாங்கினவங்களுக்கு 5. ஆனால் இது வந்து ஆக்சுவலாக திமுக இதை பண்ணுறது எதுனா, கூட இவங்க சீட்டு கேட்டக்கூடாது, இப்படி சொன்னால் தான் பழைய இதுக்காவது வந்து நிற்பாங்க, கொடுத்ததையாவது கொடுங்கன்னு நிற்பாங்க, அந்த அளவில் வந்து நிற்கிறாங்கன்றாங்க. ஹார்ட் பார்கெனிங் இருக்கும். ஆனால் கமல் கட்சியில் நிற்கிறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு ஒரு கேள்வி. அது 2 சீட்டு அந்த இவருக்கு, நம்ம அவர் பேர் என்ன, கட்சியோட ஸ்நேகனுக்கும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார் ஒருத்தர், மௌரியாவுக்கும் கொடுத்துருவாங்க, ஏஜி மௌரியாவுக்கும் கொடுத்துருவாங்கன்றாங்க. கண்டிப்பாக கமலுக்கு 2 சீட்டு உறுதி. மற்றபடி இந்த அலையன்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு தான் ஸ்டாலின் விரும்புகிறாரு. அவங்க பிஜேபியில் என்ன ஏடிஎம்கே என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. பாமக ஒரு முக்கியமான விஷயம். இப்போ பாமக உடஞ்சி ஒரு பாமக வெளியில் போகுதுன்னா அது கண்டிப்பாக வந்து இன்னமும் வந்து அதிமுக அலையன்ஸ்க்கு லாஸ், பெரிய லாஸ், சந்தேகமே கிடையாது. ஒரு 2 பேரும் ஒன்றா அகாமடேட் பண்ணாலும் அதுதான் அந்த பாசிபிலிட்டியை ஒர்க் பண்ணுறாங்கன்றாங்க. அதாவது ஆனால் கிரவுண்ட் லெவலில் மேட்ச் ஆகணும்ல. ஏன்னா இப்போ சேலம் அருளுக்கும் அன்புமணியோட ஆதரவாளருக்கும் சண்டை நடந்து ஒரே கட்சிக்காரங்க 2 பேர் 2 குரூப்பாக சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. வெட்டுக்கூத்தில் போய் நிற்குது, கொலைப்பழி சுமத்துறாங்க, கொலை முயற்சின்றாங்க, அப்புறம் கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து 2 பேரையும் அலையன்ஸை வச்சாலும் அதில் பிரயோஜனம் வருமானு தெரியாது. ஏன்னா இண்டப்தில் கீழே எல்லாத்தையும் சண்டை போட்டுப்பாங்க, ஒரே தெருவுக்குள்ளே அந்த சண்டை நடக்கும். ஆமாம், இதுக்கு முன்னாடி வேறு தெருவுக்கு நடந்தது. ஒரே தெருவுக்கு அவங்களுக்கு அட்வான்டேஜுங்க, டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ். இவங்க தனியாக போனாங்கனாலும் இது பிரிஞ்சு போனாங்கனாலும். இதில் பாமக வாக்கு வங்கி விஜய் பக்கம் நகர்ந்துருக்கு, திரும்ப வாக்கு வங்கி விஜய் பக்கம் நகர்ந்துருக்கு.
இவங்க 2 பேர் வாக்கு வங்கியுமே நகர்ந்துருக்குது, கணிசமாகவே நகர்ந்துருக்குது. அதனால் வந்து பழைய மாதிரி வந்து கெத்து காமிக்கிறதுல விசிகாக்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. திருப்பி அந்த 4 சீட் விஜய் ஜெயிச்சாங்கன்னா ஃபேக்டர் வாய்ப்பு வந்து இருக்கு. இவங்களுக்கு வந்து திமுக கூட்டணியில் இந்த முறை திமுக ஜெயிச்சாலும் திமுகவோட தோழமை கட்சிகள் பெரிய விலையை கொடுப்பாங்கன்னு ஒரு வியூ இருக்குது. ஏன்னா பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்க திமுக துப்புரவு தொழிலாளர் ஜால்ரா போட்டது, திமுகவோட பல மக்கள் விரோத திட்டங்களுக்கு ஜால்ரா போட்டு திமுகவுக்கு வந்து காவடி தூக்குனதோட விளைவை வந்து விசிகாவும் 2 இடதுசாரிகளும் காங்கிரஸும் ஒரு தேர்தலில் அனுபவிப்பாங்க அப்படின்னு ஒரு வியூ இருக்குது. ஏன்னா வந்து கூட்டணியாக இவங்க வந்து தலைவர்கள் வேணால் திமுகவோட இழையலாமே ஒழிய தொண்டர்கள் கிரவுண்ட் லெவல்ல பாதிக்கப்படுறாங்க. திமுக கூட்டணி கட்சிகளோட தொண்டர்கள் பெருவாரியாக போய் திமுக ஓட்டு போட்டாமல் இந்த தடவை போட மாட்டாங்க. ஆகவே திமுக கூட்டணியில் புதுசாக கட்சிகள் சேர்ந்தாலும் சேராட்டியும் திமுக கூட்டணியில் இருக்கிற 3 தேர்தலாக ட்ராவல் பண்ணி வர இடதுசாரிகள், குறிப்பாக 2 இடதுசாரிகள் விசிகா ஓட வாக்குகள் இந்த முறை வந்து திமுகவுக்கு மாறாது. அந்த விதத்தில் இது வந்து 2011 வந்து எப்படி வந்து காங்கிரஸ், திமுக, விசிகா, பாமக எல்லாம் ஒன்றா நின்று தோத்தாங்களோ அப்படியே விஜயகாந்துக்கு போன மாதிரி, அப்போ பாமக இப்போ விசிகா ஓட்டு அப்படியே விஜயகாந்துக்கு போச்சு. இந்த முறை அது 2 அப்படியே விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கூட்டணி கட்சிகளால் பெரிய அளவில் ஒன்றும் திமுகவுக்கு லாபம் கிடையாது. இந்த எலெக்ஷனில் திமுகவே ஓரளவு ஜெயித்தாலும் ஆட்சி அமைக்கிறாங்களோ இல்லையோ, கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய திமுகவின் கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய தோல்வியை தழுவார்கள். 6 சீட்டு 5 சீட்டு கொடுத்தாலும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியது இருக்கும். விலையை கொடுப்பாங்க. ஏன்னா வந்து திமுகவோட மக்கள் விரோத திட்டங்களுக்கு இந்த 2 கட்சி, இந்த 2 இடதுசாரிகளும் விசிகாவும் ஜால்ரா போட்டது, காவடி தூக்குனதோட விளைவை வரும் தேர்தலில் அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று தான் பரவலாக ஒரு கருத்து நிலவுகிறது. தூய்மை பணியாளர்கள் போராட்டமாகட்டும் சரி, பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டம், எல்லா போக்குவரத்து எல்லாமே பெண்டிங் இருக்குல்ல. எல்லாம் அதாவது வந்து தொழிலாளர் வர்க்கத்தை பொறுத்தவரையில் இது மக்கள் ஒரு தொழிலாளர் ஒரு அரசாகத்தான் என்ற காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. தொழிலாளர் சட்டங்கள் சார்ந்த விஷயங்களும் எதுவும் பெருசாக திமுக எதிர்த்த மாதிரி ஒன்றுமே செய்யல. கம்யூனிஸ்ட் விசிகா மட்டும் தான் பண்ணுது. ஆமாம், தொழிலாளர் நல சட்டங்களில் திமுக ஒன்றும் பெருசாக எதிர்க்கவே இல்லை. திருவண்ணாமலையில் மிகப்பெரிய திருப்பரங்குன்ற விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பார்லிமெண்ட்டில் பேசுகிற இவங்க மற்ற எந்த விஷயமே எடுத்துகிட்டு போய் பேசுகிற மாதிரியே தெரியவே இல்லைல்ல. ஆமாம், திருப்பரங்குன்றத்தை வந்து பிஜேபியை காரணம் காமிச்சு இவங்க வளரணும்னு பார்க்குறாங்க. சிறுபான்மையின மக்களுக்கு வந்து நாங்கள் தான் பாதுகாவலர்னு. இது மைனாரிட்டி ஓட்ஸை குறி வைக்கிற வேலை தான், சந்தேகமே கிடையாது. பிஜேபி பண்ணுறது தப்பு, நம்ம ஒன்றும் பிஜேபி ஆதரிக்கல. ஆனால் திமுக இதை கையாளுற விதம் என்பது இவங்களுக்கு அது அந்த அந்த பூச்சாண்டியை காமிச்சு அல்லது இந்த பூதம், அது பூச்சாண்டியில் பூதனே வச்சுப்போம், அது உண்மையான ஆபத்து தான். அதை காண்பித்து தான் இவர்கள் வாக்குகளை வாங்குகிறார்கள், தங்கள் சாதனைகளை சொல்லி அல்ல. இன்னொரு பக்கம் அனைத்து தரப்பு மக்களும் போராட்டத்தில் இருக்காங்க. குறிப்பாக அரசு ஊழியர்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க, பெரும் போராட்டத்தில் இருக்காங்க, கொந்தளிப்பில் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று 14ஆம் தேதி திருவண்ணாமலையில் இளைஞர் மணி மாநாடு நடத்துகிறாங்க. அன்றைக்கி தமிழ்நாடு பூரா அரசு ஊழியர்கள் பெரும் போராட்டம் வந்து எல்லா இடத்துலையும் பெரும் போராட்டம். அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஓட்டு திருட்டா அன்றைக்கி வந்து ராம்லீலா மைதானத்தில் காங்கிரஸ் பெரிய அளவில் அன்றைக்கி கூட்டத்தை நடத்தியிருக்கு. ராகுல் காந்தி, பிரியங்கா, கார்கே எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. தேசிய ஊடகங்கள் அது வழக்கம் போல் இருட்டடிப்பு. தமிழ்நாட்டிலையும் அது பெரிய அளவில் செய்தியாக வராமல் ஸ்டாலின் நியூஸ் தான் பேஜ் 1ல் வருது. அப்போ காங்கிரஸுக்கு எதிராக ஒரு தனி பாதையை திமுக வகுக்க தொடங்கி இருக்கிறது என்றும் நம்ம என்ன தோன்றுகிறது. நல்லா ஞாபகப்படுத்துங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை உதயநிதி காயின் பண்ணுறாரு. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களும் ஏற்றுக்கிறாரு அப்படின்ற மாதிரி விஷயம் தான் சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து டிஎம்கேயில் இருக்க மினிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஓல்டேஜ் மினிஸ்ட்ரி மாதிரி இருக்குன்னு சொல்லி பல விமர்சனம் வச்சுருந்தாங்க. வயசானவங்களாம் சீக்கிரமாக ரிட்டையர் ஆகணுன்ற மாதிரி விஷயங்கள் முருகன் மாநாட்டில் ரஜினி பேசி துரைமுருகனுக்கும் அவருக்கும் ஒரு கிளாஷே ஆயிடுச்சு. அப்போ திட்டமிட்டு உதயநிதி சீனியர் மினிஸ்டர்ஸ்லாம் ஓரம் கட்டுறாரா இல்லை நெக்ஸ்ட் உதயநிதி? அது ஒன்றுங்க, அது சீனியர்ஸை ஓரம் கட்டுறது ஒரு பக்கம்னா அதை விட முக்கியமானது அது எப்பயுமே பேசுறது அது இல்லை எனக்கு முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமாக நான் பார்ப்பது அன்றைக்கு 14ஆம் தேதி மத்தியில் வந்து டெல்லியில் ஓட்டு திருட்டுக்கு எதிராக காங்கிரஸ் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துச்சு. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, கார்கே எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அது தேசிய ஊடகங்களில் இருட்டடிப்பு செய்யப்பட்டது. மாநிலத்தில் தமிழ்நாட்டிலையும் பெரிய அளவில் நியூஸ் பேப்பர்லாம் அது வரல, உள்பக்கத்துக்கு போச்சு. அட்லீஸ்ட் அந்த மாநாட்டிலாவது நீங்கள் அதை பற்றி அட்ரஸ் பேசணும்ல. நீங்கள் இளைஞரணி மாநாட்டில் நாங்கள் தான் பிஜேபிக்கு எதிராக ஒரே கட்சின்னு மாறு தட்டிக்கிறீங்க. இது யாராவது கேட்டால் சிரிப்பாங்க. சித்தாந்த ரீதியாக பிஜேபிக்கு எதிராக இன்றைக்கி இந்தியாவில் இயங்கக்கூடிய ஒரே கட்சின்னா கம்யூனிஸ்ட் கட்சி தான். 4 வருஷம் பிஜேபியோட அதிகாரத்தில் இருந்த திமுகவுக்கு பிஜேபிக்கு எதிராக நாங்கள் தான் சித்தாந்த ரீதியாக ஒரே கட்சி என்று சொல்வது எந்த அளவுமான ஒரு உண்மைக்கு மாறான ஒரு ஒரு வார்த்தைகள், மக்களை ஏமாற்றக்கூடிய, மடைமாற்றம் செய்யக்கூடிய வார்த்தை என்பது தெரியும். நான் கேட்பது ஓட்சோரிக்கு எதிராக நீங்கள் ராகுல் காந்தியும் பிரியங்காவும் கார்கேவும் மிகப்பெரிய போராட்டத்தை ராம்லீலா மைதானத்தில் நடக்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டில் இளைஞரணி மாநாடு நடத்துறது என்பது மக்கள் கவனத்தை திசை திருப்புறதுக்கு. எதுலேருந்து திசை திருப்புறதுக்கு? ஓட்சோரிலேருந்து கவனத்தை திசை திருப்புறதுக்கு. ஓட்சோரிலேருந்து திசை திருப்புறீங்கன்னா நீங்கள் காங்கிரஸோட ஏதோ எங்கேயோ உங்களுக்கு ஒரு நெருடல் ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். புரியுது இல்லையா? சொன்ன மாதிரி அந்த ஓட்சோரியை பற்றி திருவண்ணாமலையில் தான் நீங்கள் பேசுனீங்களா? ஒரு அட்ரஸிங் கூட கிடையாது கூட இல்லையா?
தோழமை கட்சினா அவங்க நடத்துகிற நாளுக்கு நீங்கள் ஏன் நடத்துறீங்க? இன்னொரு நாள் இளைஞரணி மாநாடு நடத்திட்டு போக வேண்டியதானே. அப்போ ஏதோ சம்திங் உள்ள இல்ல அட்லீஸ்ட் அந்த விஷயத்தை பேசி இருக்கணும்ல. இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, நம்ம இங்க பேசிக்கிட்டு உள்ளுக்குள்ள இருக்கோம். வந்து ஒரு புகைச்சல் இருக்குன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. ஓகே சார். அதே மாதிரி இளைஞர் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான இளைஞர்களுக்கு திமுக வாய்ப்பு கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. ஒரு விஜய் ஃபேக்டர்னால இதை அது பேசுறாங்களா? கண்டிப்பா கொடுத்துருவாங்க. விஜய் ஃபேக்டர்னால அது இல்ல, நடக்குதா? விஜய் ஃபேக்டர் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் தான், அதில் சந்தேகம் இல்லை. கண்டிப்பாக உதயநிதியோட ஆதரவாளர்களுக்கு வரும் தேர்தலில் கணிசமான இடங்கள் ஒதுக்கப்படும் என்று தான் தகவல்கள் வருகின்றன. ஒரு மாவட்டத்துக்கு ஒருவராவது உதயநிதியோட நபர் உள்ளே வந்துடுவார் பார்லிமெண்ட்டுக்குள்ளே. ஸோ அது வந்து அவங்க திட்டமிட்டு வந்து அவங்க எப்படி ஸ்டாலின் கலைஞர் இருக்கும்போது ஸ்டாலினுடைய ஆதரவாளர்கள் உள்ளே வந்தார்கள், இன்றைக்கி ஸ்டாலின் இருக்கும்போது உதயநிதியின் ஆதரவாளர்கள் உள்ளே வருவார். ஆனா இதை மக்கள் ஏற்றுப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ காலகாலமாக கட்சிக்கு வேலை பார்த்தவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அடுத்து எம்எல்ஏ சீட் எனக்கு தான் சொல்லி ஒரு 50-60 வயசில் ஒருத்தர் வெயிட் பண்ணிருப்பாரு. இப்போ திடீர்னு வந்து உதயநிதி ஆதரவாளர்னு ஒருத்தர் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஃபீல்டில் இறங்கி வேலை பார்ப்பாருன்னு ஒரு கேள்வி வரும்ல. வெல், அது மக்கள் தான் முடிவு செய்யணும். அது மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அது ஒரு பெரிய சிக்கலாக வராது திமுகவுக்கு. அது ஏன்னா இப்போ அவங்க பெருசாக என்ன இளைஞர்களுக்கு ஆதரவுனா எந்த இளைஞர் கொடுப்பாங்க தெரியுமா? 30 வருஷம் 40 வருஷம் கட்சியில் வேலை செஞ்ச ஏற்கனவே மந்திரியா எம்எல்ஏவாக இருக்கார்ல ஒருத்தர், அவரோட பையனுக்கு, அவர் பையனுக்கு, அவர் பொண்ணுக்கு, வாரிசு அரசியல், அவர் மருமகனுக்கு, அவர் மருமகளுக்கு இப்படி தான் கொடுப்பாங்க. அப்போ அது என்ன ஆகுது? இளைஞனுக்கு கொடுத்த மாதிரியும் ஆகுது, அவங்க வாரிசுக்கு கொடுத்த மாதிரி ஆகிறது மூலமாக வந்து அப்பாவோ அம்மாவோ அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி. ஆமாம், பொன்முடிக்கு இல்லைன்னா பொன்முடி பையனுக்குங்க, பாலுக்கு இல்லைன்னா பாலு பையனுக்கு, நேருக்கு பையனுக்கு, ஆற்காடு வீராசாமிக்கு இல்லைன்னா ஆற்காடு வீராசாமி பையனுக்கு. கழகம் ஒரு குடும்பம், துரைமுருகனோட பையன். இது வந்துங்க மக்கள் தாங்க முடிவு செய்யணும். இவ்வளவு கூச்சநாச்சம் இல்லாமல் ஒரு கட்சி வந்து வாரிசு அரசியலை முன்னெடுக்குது, அதை நியாயப்படுத்தி பேசுது. அதை நியாயப்படுத்தி பேசுறதுக்கு வந்து அறிவு தளத்தில் ஒரு பெருங்கூட்டத்தை அது தயார்படுத்தி வச்சிருக்கு. சமூக வலைதளங்களையும் பொதுவெளியிலையும் இந்த 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 ஏற்றுக்கொள்ள முடியாத அப்பட்டமான ஜனநாயக விரோத வாரிசு அரசியலை நியாயப்படுத்தி பேசுறதுக்கு இல்லை மக்கள் மேலே பழி போட்டு நிறுத்துறாங்களே, ஜனங்க ஓட்டு போட்டு. அதை தான் சொல்ல வரேன், மக்கள்கிட்ட அதை தாங்க சொல்ல வரேன். இன்றைக்கி வந்து இந்த இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத அப்பட்டமான ஜனநாயக விரோத வாரிசு அரசியலை, குடும்ப அரசியலை நியாயப்படுத்தி பேசுகிறதுக்கு, சஸ்டெயின் பண்ணுறதுக்கு, அந்த நெரேட்டிவை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு பெருங்கூட்டத்தை தயார்படுத்தி வச்சுருக்கு. பெரிய அறிவுஜீவிகளாக இருக்கவங்க அதில் என்ன தப்பு ஊன்றாங்க, மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறாங்க. அப்போ எதுக்கு ஜனநாயகம்னு பேசுகிற? அதாவது வாரிசு அரசியலும் ஜனநாயகமும் நேரெதிர் பதங்கள். ஆங்கிலத்தில் ஆக்சிமோரான்னு ஒன்று உண்டு, நேரெதிர் பதங்கள். புரியுதா? அந்த ஆக்சிமோரான் தான் வாரிசு அரசியல் அண்ட் ஜனநாயகம். உடனே அந்த கட்சியில் இல்லையா, இந்த கட்சியில் திராவிட மாடல் உலகத்திலே உத்தமர்கள்னு பேசுகிறீங்கல்ல. ஏங்க ஒட்டுமொத்த கட்சியே குடும்ப அரசியலால் வாரிசு அரசியலால் நிரம்பி வழியுதுங்க. இது எப்படிங்க மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள்? பாஜக எதிர்ப்பு என்ற ஒன்று இதை இன்று வந்து படித்தவர்கள் மத்தியிலும் சகித்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வைத்து கொண்டு இருக்கிறது. இது ரொம்ப நாள் ஓடாது. நீ அதை காமிச்சு வாரிசு அரசியல் நியாயப்படுத்துகிற. வாரிசு அரசியல் நியாயப்படுத்துறதுன்றது இன்னொரு விதத்தில் சமூக நீதிக்கு எதிரானது. ஒவ்வொரு வாரிசு அரசியலும் சமூக நீதிக்கு எதிரானது, தலித் மக்களுக்கு எதிரானது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் சமூக நீதின்னு மூச்சுக்கு 300 தடவை பேசுகிறோங்க. வாரிசு அரசியலை நியாயப்படுத்துகிறாங்கன்னா அது அடிப்படையில் தலித் விரோத போக்கு. வாரிசு அரசியலும் குடும்ப அரசியலும் அடிப்படையில் தலித் மக்களுக்கு எதிரானது. எப்படி சுயசாதி பெருமை தலித் மக்களுக்கு எதிரானதோ வாரிசு அரசியல் தலித் மக்களுக்கு எதிரானது. இந்த ஒரு காரணத்துக்காகவாது நீ உண்மையிலேயே சமூக நீதியை நாடுபவளாக இருந்தால் நீ வாரிசு அரசியலை, குடும்ப அரசியலை மூர்தன்யமாக எதிர்க்க வேண்டும். ஏன்னா இது அடிப்படையில் தலித்துகளுக்கு எதிரானது. இப்போ சமூக நீதின்னு பேசிட்டு இருக்காங்க. தலித் சார்ந்த விஷயங்கள் வந்து திமுக நிறைய பேசிக்கிட்டே இருக்கு. ஆனால் இது வரைக்குமே வந்து பொது தொகுதியில் ஒரு தலித் நிற்க வச்சு வெற்றி பெறதுக்கான எந்த ஒரு வேலையுமே திமுக பண்ணதே கிடையாது. அகிலேஷ் யாதவ் யூபி மாதிரியான இடங்கள்ல அகிலேஷ் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணி ஒரு எம்பியை ஜெயிக்க வைக்க முடியுது. ஆனால் திருமாவளவனுக்கோ ஆர் ராஜாவுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன், ஆர் ராஜா, சசிகாந்த் செந்தில் மாதிரியான ஆள்களுக்கே இவங்க வந்து இன்னும் தனி தொகுதி தான் ஒதுக்கிட்டு இருக்காங்க. பொது தொகுதியில் நிற்க வைக்கிறதுக்கான அந்த ஒரு தயக்கமும் பயமும் ஏன் திமுக வருதுன்னு ஒரு கேள்வி. அவங்க இந்த ஜாதிய கட்டமைப்பை பெர்பெச்சுவேட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. திராவிட இயக்கங்களோட சாதி எதிர்ப்பு சமூக நீதி என்பது ஆதிக்க சாதிகள் என்று ஒரு காலத்தில் கருதப்பட்ட பார்ப்பனர்கள், சைவ மேலாள முதலியார், சைவ பிள்ளமார், நாட்டுப்பட்ட செட்டியார் போன்ற ஒரு 4-5 ஜாதிகளை எதிர்ப்பதை தவிர, குறிப்பாக பிராமணர்களை எதிர்ப்பது, மற்றவங்க கூட கிடையாது. சைவ பிள்ளமாரோ சைவ முதலியாரோ கூட கிடையாது. பிராமண எதிர்ப்பு ஒன்று தான் ஜாதி எதிர்ப்பு என்பதற்கான திமுகவின் அளவுகோல். அந்த அதிகாரத்தை அப்படியே இடைநிலை சாதிகளுக்கு கடத்தணும். அதோடு அது நின்று போச்சு. அதுக்கு கீழே வந்து தலித்துகளுக்கு பெர்குலேட் ஆகிறது, பழங்குடியின மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு அந்த அதிகார பரவல் போவதை திமுக விரும்பலை. அதோட விளைவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம், கண்கூட பார்க்குறோம். இதை புரிஞ்சுக்கிறது பெரிய கொலம்பஸோட அறிவு ஒன்றும் தேவையில்லை. இல்லாட்டி மந்திரி எதுக்கு போய் வந்து ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறான்?
திமுகவில் இருக்கக்கூடிய எத்தனை மந்திரிகள் ஜாதி துணை முதல்வர் போறாரு சார். அப்புறம் என்னங்க, புதிய திராவிட கட்சியின் கட்சி பேர் வச்சு ராஜகவுண்டர்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் ராஜகவுண்டர்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாருங்க. இதை விட உங்களுக்கு சாதிய கட்டமைப்பை பெர்பச்சுவேட் பண்ணக்கூடிய, சாதிய கட்டமைப்பை வந்து விஸ்தரிக்கக்கூடிய, சாதிய கட்டமைப்பை ஸ்திரப்படுத்தக்கூடிய ஏதாவது காரியம் இருக்க முடியுமாங்க? ஒரு பக்கம் சாதி பேரை நாங்கள் வந்து தெரு பேர்லேருந்து எடுக்கிறோன்றது, இன்னொரு பக்கம் துணை பாலத்துக்கு பேர் இருக்கிறது. வருகால முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசுகிறாரு, ராஜ்கவுண்டர்னு வந்து அந்த மாநாட்டில் அவர் சாதி பேரை 19 முறை உச்சரிக்கிறார், சொல்லி சொல்லி காட்டுறாரு. அப்போ நாங்கள் அந்த சாதிக்கு ஆதரவாக இருக்கோம்னு சொல்கிறார். ஏன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பதால் அதிலிருந்து அவர்களை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதை பேசியிருக்கார். இதுதானே உண்மை. அப்போ சாதி பேரை நாங்கள் எல்லா பேர்லேருந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பேரை திருப்பு பேர்லேருந்து எடுப்போம்னு சொல்லிட்டு, காலனின்னு பேர் எடுத்துட்டோன்னு பெரிய அளவில் மார்த்தட்டிக்கிட்டு, இன்னொரு பக்கம் சாதி மாநாட்டில் போய் துணை முதலமைச்சரே கலந்துக்கிறாரு, மற்ற அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்கன்னா சாதி ஒழிப்பில் திமுகவுக்கு கிஞ்சித்தும் ஆர்வம் கிடையாது. அப்படிதான் நம்ம இதை எடுத்து ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் எல்லாமே இன்னமும் ஆணவ படுகொலைகள் வந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. 2023 தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகளில் தமிழ்நாடு நம்பர் 1ன்றதை பற்றி இன்ன வரைக்கும் ஏன் எவனுமே பேச மாட்டேன்றான். அதை பேசினது விசிகாவோட எம்பி, அவர் மட்டும் பேசிட்டு போயிட்டாரு, திரும்பவே பேசல, இடதுசாரிகள் பேசல. இந்த புள்ளி விவரம் எடப்பாடி பீரியடில் வந்திருந்ததுன்னா 2023 எடப்பாடி சிஎம், இன்னைக்கு எடப்பாடி சிஎம், அதிமுக ஆட்சி, பழங்குடியின மக்களுக்கு எதிரான பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகளில் தலித் அட்ராசிட்டிஸில் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம்னா இன்ன வரைக்கும் டிபேட் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 1 மாதம் ஆக போகுது, ஆனால் இன்ன வரைக்கும் டிபேட் பண்ணியிருப்பானுங்க. ஒருத்தன் கூட டிபேட் பண்ணல, ஒரு தொலைக்காட்சி அதை டிபேட் பண்ணல. அப்போ இது எந்த விதமான ஒரு சமூக நீதி? அதை பாருங்கள். ஊடகங்களும் ஒரு சார்பாக தான் செயல்படுது அப்படின்ற மாதிரி இப்போ குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குல்ல. ஆளும் தரப்புக்கு தான் வந்து நம்ம மத்தியில் ஆளும் தரப்புக்கும் மாநில ஆளும் தரப்புக்கும் தான் ஊடகம் வந்து சார்பாக செயல்பட்டு இருக்குன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே 100%. அங்கே மீடியா வந்து பிஜேபிக்கு கோடி மீடியா மடியில் கோதினா மடியில் உட்காந்துருக்க மீடியா, இங்கே மீடியா திமுக மடியில் உட்காந்துருக்க மீடியா, எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ மக்கள் சார்ந்த விஷயங்களும் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எதிர்த்து பேச வேண்டிய, எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய கட்சிகளான எதிர்கட்சி ப்ராப்பராக வந்து கேட்கலனாலுமே இந்த சின்ன சின்ன கட்சிகள் கூட கேட்க மாட்டேதில்ல. இப்போ தமிழக வெற்றி கழகமான ஒரு கட்சியோ விஜய் மாதிரியான ஒரு ஆள்கள் இதெல்லாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேச தெரியல. பெரியார் அம்பேத்கர் மாதிரியான விஷயங்கள்லாம் கொள்கை தலைவர்னு சொல்றாரு, பேச முடியல. ஏன்னா விஷய ஞானமும் இல்லை, பேசுறதுக்கு ஏதோ தயக்கமும் இருக்கு. நீ கீழ் மட்டத்தில் இறங்கி உழுக்கணும் இல்லை, ஆட்சியாளர்களை உழுக்கணும் இல்லை. கவின்குமார் விஷயத்துக்கு ஒரு வருத்த பதிவு கூட போடல அந்த மனுஷன். மதுரை மாநாடு அடுத்து போயிட்டார், அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. சிவில் சமூகத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் தான் இதுக்கு தீர்வு காண முடியும். ஏன்னா திமுக அதிமுக மாற்று என்று வரக்கூடியவர்கள் திமுக அதிமுகவை விட மோசமானவர்களாக இருக்கிறார்கள். ரெண்டு பேர் பக்கம் இருக்க மிஸ்டேக்ஸுமே அட்ரஸ் பண்ணி பேசணும். எதையுமே அட்ரஸ் பண்ணி கட்சியில் நடக்கிற விஷயமே பேச மாட்டாங்க, பொது விஷயமே பேச மாட்டாங்க. வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும் அரசியலாக இருக்க முடியாதுங்க. ஒட்டுமொத்த சமூகத்தோட குறைபாடுகளை எடுத்து பேசுறது தான் ஒரு நல்ல அரசியலாக இருக்க முடியும். மழை வெயில் புயல் இந்த நல்ல நாள் கெட்ட நாள் எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோடவே தான் நின்றுட்டு இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் நியாயமான குற்றச்சாட்டுகள் தான். எல்லா மாநிலத்திலையும் காவல்துறை என்பது தான் வந்து விப்பிங் பாயாக இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. அவங்களுக்கு ஏகப்பட்ட இடர்பாடுகளை கொடுக்குறாங்க. இப்போ 84 கண்டிஷனை போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களை கோபப்படுத்த தான் செய்யும். இப்போ கூட்டம் முடிஞ்ச பிறகு வந்து தூய்மை பணியாளர்கள் வேலையை கட்சி தான் செய்யணும், கிளீனப் வேலையை கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மற்ற கட்சிகளுக்கு செய்வாங்களா? திருவண்ணாமலையில் வந்து திமுக தான் தூய்மை பணியாளர்கள் வேலையை செஞ்சுதா? இப்போ முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கலந்து கொண்ட திமுகவோட இளைஞரணி மாநாடு ரொம்ப சிறப்பாக நடந்தது திருவண்ணாமலையில். அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த இடத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய பணியை திருவண்ணாமலையோட மாநகராட்சி அல்லது நகராட்சி தூய்மை பணியாளர்கள் செய்தாங்களா, இல்லை திமுக செஞ்சுதா? சொல்லுங்கள். இதே எடப்பாடியோட கூட்டம் நடக்குது, தூய்மை பணியாளர்கள் செஞ்சாங்களா, இல்லை எடப்பாடி அதிமுக செஞ்சுதா? இப்போ நாளைக்கு மோடி வருவார் கூட்டம் பேசுகிறதுக்கு, பிஜேபி அதிமுக கூட்டம் நடக்கும், இல்லை பிஜேபி கூட்டம் நடக்கும். அந்த கூட்டம் முடிச்சுட்டு போனோன்னே தூய்மைப்படுத்துகிற பணியை பிஜேபி தொண்டர்கள் செய்வாங்களா, மாநகராட்சி ஊழியர்கள் செய்வாங்களா? அப்போ விஜய்க்கு மட்டும் எதுக்கு நீ தனி சட்டம் போடுற? ஒரு பந்து அடிக்க எழும்பும். அப்போ அவங்களுக்கு காவல்துறை மீது வரக்கூடிய கோபம் நியாயமானது. ஓகே சார். ஆனால் வேலையே பார்க்கல, எங்கேயுமே வந்து ப்ராப்பராக வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லைன்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நம்ம இல்லை, அது பொதுவான கம்ப்ளைண்ட்டுங்க, அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேணாம். அது வந்து விப்பிங் பாய், அது அவங்க அப்படி தான் இருப்பாங்க.
அவர் போய் புதுச்சேரி போலீஸை பாராட்டினது தான் தப்பே ஒழிய இங்கே தமிழக காவல்துறை அவர் விமர்சிப்பதில் ஒரு தவறும் கிடையாது. அவருக்கு புரிதல் இல்லை. புதுச்சேரி காவல்துறை என்பது பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது. மத்திய அரசு அமித்ஷா கண்ட்ரோல் அங்கே ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவும் பிஜேபி. அதை விட முக்கியம் புதுச்சேரி போலீஸும் அமித்ஷா கண்ட்ரோல், ஹோம் மினிஸ்டர் கண்ட்ரோலில் இருக்குது. தான் பாராட்டுறது பிஜேபின்ற புரிதல் கூட இல்லாமல் அவர் பாராட்டுறாரு. இந்த லெவலில் இருக்க அவரோட அரசியல் புரிதல் எங்கே போய் முட்டிக்கிறது? அதே மாதிரி ரங்கசாமியை பாராட்டுறதா நினச்சி அவர் மோடியை பாராட்டுறாரு, அமித்ஷாவை பாராட்டுறாருங்க. தான் பாராட்டுறது ரங்கசாமி நினச்சிட்டு அவர் பாராட்டுவது பிஜேபியை. 2 விஷயம். அங்கே கூட்டணி கவர்மெண்ட்டு. 2வது போலீஸ் டைரெக்டாக அங்கே அமித்ஷா கண்ட்ரோல். ஜான்குமார் லெட்டரை எழுதி தேர்தல் கமிஷன் லெட்டரை எழுதி அர்ச்சனா பட்நாயக்கு அனுப்பிட்டு தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு கோயம்பேடுக்கு அனுப்புனாங்கல்ல, அந்த கதை தான் இது. எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. சுற்றி இருக்கான், அந்த லட்சத்தில் இருக்கான். இது தப்பு நடக்குதுன்னு கூட விஜய்க்கு தெரியல. அவர் வெளில வந்தாருன்னு சார். அவ்வளோதான். இதுக்கு மேலே இருக்குன்னா பேசுறது கேலி கூத்தா போயிட்டு இருக்கு எல்லாமே. சரி, ஓகே சார். இவ்வளோ நாள் உங்களை பொண்ணா எங்களோட நன்றி சார்.